வரைவது, பத்திரிகையில் இருந்து கொண்டு வரைவது போதாது என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு உருவாகி வந்தது. அதாவது ஒரு கேலி சித்திரத்தை வரைய வேண்டும் என்றால் அவரை பார்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆசிரியர் கொடுக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை வைத்துக் கொண்டே அந்த கார்ட்டூனை வரைந்து விடலாம். ஆனால் அது கேரக்டரிஸ்டிக் போஸாக இருக்காது என்ற ஒரு எண்ணம் உண்டு. தலைவர்களெல்லாம் பொது மேடையில் வந்து பேசும்போது தயாரித்து எப்படி பழக வேண்டும் என்று ஒரு எட்டிகசி இவர்களோடு வருவார்கள். ஆனால் அவர்களுடைய உண்மை சுரவும் அவர்கள் வீட்டிலேயே போய் பார்த்தால்தான் தெரியும். அதை அந்தபடி செய்ய வேண்டும். உண்மையான கார்ட்டூன்களை நேரில் சிந்தித்து போட வேண்டும் என்று எண்ணி அணுகும் போது பலவிதமான ஆபத்துகளும் அதில் உள்ளன. அதில் நாட் சைன் என்று சொல்வதோடு நிறுத்திக் கொள்ள மாட்டார்கள். பல கண்டனக்கணைகளையும் எழுப்புவார்கள். சட்டப்படி உண்மை நடவடிக்கையும் எடுப்பேன் என்று சொல்வார்கள். இவைகளிலெல்லாம் பல தலைவர்களையும் நான் சந்தித்திருக்கிறேன். மிக மிக பிரயாசப்பட்ட பிறகு அவர்களுடைய கையெழுத்தையும் வாங்க முடியும். உதாரணத்துக்கு சக்கரவர்த்தி ரகுவராச்சாரியை எடுத்துக் கொள்ளலாம். ஷார்ப் இன்டலெக்ட், அவ்வளவு சீக்கிரம் அவர் மசிய மாட்டார். ஐ வில் நாட் சை எனி கமர்ஷியல் பிக்சர்ஸ் அண்ட் போட்டோகிராஃப்ஸ் என்று சொல்லுவார். இந்த மாதிரி எல்லாம் பல உவான் சுவாங் சீன யாத்திரிகன் போல இந்தியா முழுவதும் நடந்து மாநிலங்கள் விடாமல் ஒவ்வொரு தலைவர்களையும் சேகரிக்க வேண்டும் என்ற உணர்ச்சியின் முந்தலின் பேரிலேயே பல இடங்களுக்கு சென்றேன். பல தலைவர்களை சந்தித்தேன், மன்னர்களை சந்தித்தேன். இப்படியெல்லாம் செய்யும் போது படிப்பு தராத ஒரு பல அனுபவங்களை இவைகள் தந்தன. அதாவது இட் இஸ் ஒன் டேலண்ட் விச் இஸ் டெத் டு ஹைட் என்பார்கள். அந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கையின் ஒரு குறிக்கோள் இருந்தால், இதன் மீது ஒரு பற்று இருந்தால், அவர்கள் இதை கற்றுக்கொண்டு அதில் சிறந்த நிலைக்கு வர முடியும் என்று சொல்லலாம். ஒரு ஆத்ம திருப்தியாக இதில் ஏற்படும் என்று சொல்லிக் கொள்ளலாம். இந்த கார்ட்டூன்களை பிறர் பார்த்து ரசிப்பதற்கு மட்டுமல்ல, நாமும் பார்த்து ரசித்துக் கொள்ளலாம். பிறரையும் சிரிக்க வைக்கலாம், நாமும் சிந்திக்கலாம், நாமும் சிரித்து வாழலாம் என்ற ஒரு நிலையை கொண்டு வந்துவிடும். இதைத்தான் மொரார்ஜி தேசாய் எனக்கு எழுதினார். ஆஃப்டர் பப்ளிஷிங் these 3 volumes, I think that it is we have begun to laugh at ourselves. It is surely a healthy thing to laugh at ourselves என்று எழுதினார். இந்த மாதிரி மிகப்பெரிய தலைவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இந்த கரை எனக்கு கொடுத்தது என்று கூட நினைத்து நான் சந்தோஷப்படலாம். இந்த கதை இன்னும் வளர வேண்டும், பலரும் இதை வளர்க்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இது சாதாரண சிரிப்புக்காக மாத்திரமல்லாமல் சிந்திக்கவும், பிறருக்கு தூண்டிவிடவும், இடிப்பாறை இல்லாத மன்னன் கெடுப்பாறை இல்லாலும் கெடும் என்ற அளவுக்கு இந்த கார்ட்டூன் வரைவர்களுக்கும் நிறைய சிந்தனையும் நிறைய அறிவாற்றலும் சிந்திக்கக்கூடிய திறமையும் இருந்தால் அரசியல்வாதிகளை திருத்தலாம், அவர்களுக்கு ஆலோசனை சொல்லலாம். இவர்களை கண்டு அவர்கள் பயப்படுவார்கள், இவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு பொறுமையாக நான் சேர்த்தது மாத்திரமல்லாமல் இதை பார்ப்பதற்கு மிக பொறுமை காட்டி இதை கண்டு ரசித்ததற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் கார்ட்டூன் வரைவதை விட தனிப்பட்ட மனிதர்களில் கார்ட்டூன் வரைவதை ஆர்வமாக எடுத்துக்கொண்டது. அதாவது ஒரு அரசியல் ஒரு விளைவு இந்த நடக்கிறது என்றால், உதாரணத்துக்கு சொல்கிறேன், நேற்றைய இந்துவை இந்த இதனம் யாரும் படிப்பதில்லை. எய்தர் இவை என்று பார்க்கும்போது அதே தலைவர் அதே மாதிரி மறுநாள் நடப்பதில்லை. எய்தர் தி நியூஸ் வேல்யூ சேஞ்சஸ் ஆர் தி லீடர் ஹிம்செல்ஃப் சேஞ்சஸ். ஆகவே நிரந்தரமாக இருப்பவர் இவர் இந்த நாட்டில் எந்த விதமாக பணியாற்றினார், எப்படி இருந்தால் தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு இம்பாக்ட், ஒரு முக்கியத்துவம் தான் விளங்குகிறதே தவிர அவருடைய செயல் இல்லாமல் போய்விட்டது. ஒரு தலைவர் என்று சொன்னால் அவர் எப்படியெல்லாம் இருக்கிறார் என்பது அல்ல, அவர் சரித்திர மகாபுருஷராக எப்படி ஆனார் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனை காட்டுகிறவங்களுடைய அவருடைய அரசியல் செயல்பாட்டை நாம் விளக்குவதில்லை. எந்த கட்சி வேறுபாடும் இல்லாமல் அவர் மிகப்பெரிய உன்னதமான பதவிகளை வைத்தார், அவர் சரித்திரத்தில் இடம்பெற்றார் என்பதை மாத்திரம் நிறுத்திக் கொண்டிருந்தால் தான் முடியும் என்ற அளவில் இதை ஆரம்பித்தேன். கார்ட்டூனுக்கும் கேரிகேச்சருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதுதான், கேரிகேச்சர் என்பது தனிப்பட்ட நபரை பற்றி எழுதுவது, கார்ட்டூன் என்பது ஒரு அரசியல் நிகழ்வையும் சேர்த்து அவருக்கு புத்தி புகட்டுவதற்காக அரசியல் நிகழ்வையும் சேர்த்து எழுதுவது கார்ட்டூன். தனிப்பட்ட ஒரு ஆளை கேலி செய்து எழுதுவது கேரிகேச்சர் எனப்படும். ஒரு புதிதாக கார்ட்டூன்
வரைய வேண்டும் என்ற ஆர்வமுடைய இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? முதலில் அவர்கள் கேரிகேச்சர் வரைய வேண்டும், ஒரு குணாதிசயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அரசியல் நிகழ்வுகளை அனுமானிக்கக்கூடிய ஒரு பக்குவம் அவர்களுக்கு வர வேண்டும். ஏனென்றால் அந்த அரசியல்வாதியை அது உணர்த்த வேண்டும், அதை உராய வேண்டும், அவர்களை உரசி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நிகழ்வுகளை பற்றி விமர்சிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இவர்களுக்கு தானாகவே ஏற்பட வேண்டும். அந்த ஆற்றல் இருந்தால்தான் அதை கேலி செய்ய முடியும். ஆனால் தனிப்பட்ட நபர்களை போடுவதற்கு இவருடைய தோற்றத்தை மாத்திரமே போட்டுவிட்டு வந்து விடலாம். அதுதான் கேரிகேச்சர். அரசியல் நிகழ்வை காட்ட வேண்டும் என்றால் அது இப்படி அல்ல அப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் வர வேண்டும். அது நாளடைவில் வரும். மற்றபடி இளைஞர்களுக்கு என்ன அறிவுரை கூற விரும்புகிறீர்கள்? இந்த துறையில் நீங்கள் ஒரு ஆத்ம திருப்திக்காக ஈடுபட்டு இந்த சில கோடுகளிலே சிலவற்றை காட்டலாம். இதோ இவர் வருகிறார் என்ற கண்ணாடி போட்டு காட்டலாம். இந்த மாதிரி குறிப்பாக உணர்த்தக்கூடிய ஒவ்வொரு சைகை மாதிரியே இந்த கேலி சித்திரத்தையும் வளர்த்து கொண்டே வரலாம். சிரிக்க வைக்கலாம், தானும் சிரிக்கலாம். ஹியூமர் இஸ் தி பெஸ்ட் மெடிசன் என்ற முறையிலும் இதை பழகி எல்லோரும் இதை பயிரலாம் என்பது என்னுடைய கருத்து. மிக்க நன்றி. மிகவும் பொறுமையாகவும் தெளிவாகவும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சுருக்கமாகவும் எல்லோருக்கும் விளங்கும்படியாக தாங்கள் பதிலளித்துள்ளீர்கள். உங்களுடைய சேவை இந்த நாட்டிற்கு தேவை. மேலும் இந்த கார்ட்டூன் கலையை வளர்ப்பதற்காக மீண்டும் தங்களுடைய பணியை தொடர்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த பேட்டியை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.